வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் சமையல் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராயல் ரம்பல் 2025 ரெண்டு சூப்பர் ஸ்டார் ஒன்றா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்களா, அது யார் அண்ட் ஃபினிஷ் த கோடியோட ஸ்டோரி முடிய போதா, ஜோ ஹென்ரி அண்ட் ரோக்ஸா பிளஸ் இன்னும் ஒரு சில சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரெஸ்லிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க? உதாரணத்துக்கு ஸ்மாக் டவுன், ரா, NXT, AEW இந்த மாதிரி வந்து சொல்லுங்க நண்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் 2025 பற்றி. இப்போதைக்கு ராயல் ரம்பல் 2025 ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் இருக்க போகிறாங்க. அதோட லிஸ்ட் இந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு மெயினான சூப்பர் ஸ்டார் செத் விக்கிங் ராலன்ஸ் அண்ட் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இவங்க ரெண்டுத்துக்கான ஒரு வார்ன்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஷீல்டு எப்போ செத் ராலன்ஸ் பிரேக் பண்ணாரோ அங்கே ஆரம்பிச்ச பார்க்க இன்னும் வரைக்கும் ரெசல்மேனியா 40 வரைக்கும் பற்றிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா எரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. செத் விக்கிங் ராலன்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் 2025 ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை ரோமன் வெளியே போகிறதா இருந்தால் அது செத் ராலன்ஸ் கையில் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை செத் ராலன்ஸ் தள்ளி விடுறா இருந்தால் அது ரோமன் கூட தள்ளி விடலாம் அந்த மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ள யாரோ மாற்றி மாற்றி தள்ளி விட்டு இதுக்கப்புறம் இந்த வார் வந்து திருப்பி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செத் வாசஸ் ரோமனுக்கான அகைன் இந்த ஃபியூட் வந்து இந்த ஷீல்டு ஃபியூட் வந்து திருப்பி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விதமான ஒரு அப்டேட் வந்துருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் தள்ளி விடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் செத் ராலன்ஸ் ரோமன் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றாங்கன்னா அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணி பாருங்க. உண்மையிலே அல்டிமேட்டான மூமெண்ட்டு. எக்ஸ்ட்ரீம் ரூல் கழிச்சு நம்ம திருப்பி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறோம். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்கன் நண்பர் கோடி ரூட்ஸ் கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வந்து இப்போ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இவரோட ஃபினிஷ் த ஸ்டோரி, அதாவது நம்ம வந்து பார்த்துட்டோம் ரெசல்மேனியா 40 ரோமனை ஃபேஸ் பண்ணி அண்ட் ரோமனோட ஸ்டோரியை முடிச்சு நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆயிருக்காரு. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க கோடியை யார் ப்ரோ தோக்கடிப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் தான், கோடி தோப்பாரா ஜெயிப்பாரான்னு இப்போதைக்கு அது சொல்ல முடியாது. அது கோடியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஆனால் 2025 கோடி வந்து ஒரு பிகெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. இது குறிப்பான அந்த ஒரு ரெண்டே ஒரு பெரிய ஈவெண்ட் மட்டும்தான் கோடி ஃபேஸ் பண்ண போகிற ரெண்டே பெரிய ஈவெண்ட். அது என்ன மேட்ச்னா ரெசல்மேனியா 41 அண்ட் சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 நடக்கும்போது இந்த ரெண்டை மட்டும் கிராஸ் பண்ணிட்டாருன்னா கோடி வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. 2025 ஃபர்ஸ்ட் பெரிய பேப்பரில் ராயல் ரம்பலான ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாரு. கோடி வாசஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்லேயே கோடி தோக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் சான்ஸ் கம்மி தான். இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு குழப்பத்தோட தான் கோடி வின் பண்ண வரான். ஒன்று இந்த ஃபைனல் பாஸ் ராக் வந்து அங்கே வந்து நிற்பார் அண்ட் அந்த லேடர் மேட்ச்சில். அப்படி இல்லைன்னா அண்ட் வைப்ரோல் ராண்டி ஓட்டன் கோடிக்கு அகைன்ஸ்டாக நிற்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போகுது. சரி, ராயல் ரம்பல் விடுங்க. எலிமினேஷன் சாம்பியனில் கோடி வந்து தப்பிச்சிருவார். கோடி வந்து எப்போதாலுமே ஒரு அன்டிஃபீல்ட் பிளேயராக வந்து அதை தோக்கடிச்சு போய் நின்றுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரெசல்மேனியாவில் மாட்டுவார். ராயல் ரம்பலில் ஒருவேளை ரோமன் வின் பண்ணி, ஒருவேளை ராக் வின் பண்ணி, இந்த மாதிரி கோடியோட க்ளோஸ்டு எனிமியெல்லாம் வந்து அண்ட் ராயல் ரம்பலை வின் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோடி வந்து அந்த இடத்துல தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று அந்த மேட்சை வந்து ட்ரிபிள் டீட்டாக பண்ணிட்டாங்கன்னா கோடி தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் மேட்சாக போயிடுச்சுன்னா கோடி அங்கே மாட்டிக்குவார். கோடி அங்கே தோத்துருவார். சான்சஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது கோடி தோக்குறதுக்கு. அதை விட அண்ட் ரெசல்மேனியாவும் நகண்டு போயிட்டாங்கன்னா பேக்லாஸ் பேப்பரில் தப்பிச்சுடுவார். அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் பேப்பர்லையும் தப்பிச்சுடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து நிற்கும் இந்த வார். சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 நடக்கும் போது இந்த 2025. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் கோடி வந்து மாட்டுவார். அண்ட் கோடி அந்த இதை மாட்டாமல் தப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், கோடி அடுத்த இயர் வரைக்கும் கண்டிப்பாக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருப்பார். இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸு. அப்படி சம்மர் ஸ்லாம்லேயே மாட்டிக்கிட்டு ஒருவேளை மணி இந்த பேங்க் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிஎம் பங்கோ செத்ரான்ஸோ யாரோ வந்து எடுத்து அண்ட் அங்கே கோடியோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் போது 2025 கோடிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து அண்ட் சம்மர் ஸ்லாம் வரைக்கும். அண்ட் சம்மர் ஸ்லாம் தாண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கோடி சேஃபு. சம்மர் ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே மடங்கிட்டாருன்னா முடிச்சு கோடியோட ஸ்டோரி ஃபினிஷ். இவ்வளோ தாங்க கோடியோட கதை. இப்போதைக்கு பார்த்த அப்டேட்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். கோடி வச்சு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கோடி யார் டீத்தரம் போனால் இன்னும் வரைக்குமே சரியாக வந்து தெரியல. நம்பர் டூ என்னன்னா டாக்டர் வேகர். இவரோட பெரிய பேர் அதை வந்து சின்னதாக வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சிட்டேன். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு NOAH ரெஸ்லிங்கில் வந்து கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ எல்லாத்துக்குமே என்ன ஒரு பதில்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE டெபியூட் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து அதர் ரெஸ்லிங்லேருந்து WWE வந்த எல்லா சூப்பர் ஸ்டாரையும் அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. இப்போதைக்கு அதில் சென்ட்ராக அவர் வந்து அவரோட போஸ்டர் இருக்குது. அப்போ ஒருவேளை இப்போதைக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு அடுத்த ஒரு ஆள் எடுத்துட்டாங்க NAOH ரெஸ்லிங்லேருந்து. அண்ட் டாக்டர் வேகர் வந்து எடுக்க போகிறாங்க. இவர் எடுத்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிட்கார்ட் ரெஸ்லிங்கில் தான் போட போகிறதா இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போகுது. இவர் மட்டும் இல்லை, இன்னும் ரே ஃபினிஷ்னு ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்லாம் பிளாக்கு அண்ட் ஏகப்பட்ட எல்லாருமே வர இருக்கிறாங்க. எல்லாமே ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் வச்சு தான். அண்ட் இப்போதைக்கு ராயல் ரம்பல் 2025 அஃபிஷியலாக யாராவது இருக்க போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண லிஸ்ட் வந்து தெரிய வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து LA Knight அண்ட் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்
வில்லியம்ஸ் அண்ட் ஜான் சீனா அண்ட் சிஎம் பங்க், ராமஸ்டேடியோ அண்ட் ஜே உசோ, செத் ராலன்ஸ், ட்ரூ மைண்டர். இதில் எல்லா சூப்பர் ஸ்டாருமே முக்கால்வாசி கனவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட கனவை, அவங்க ட்ரீம் வந்து வெளியே சொல்லிட்டாங்க இந்த சூப்பர் ஸ்டார் எல்லாருமே. அண்ட் எல்ஐடி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். மித்தலாம் டிராவல் சீஃப், ரோமன் ரெயின்ஸ், ஜான் சீனா. இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 2025 ஜான் சீனா மட்டும் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறது கிடையாது. ராமஸ்டேடியோ அண்ட் கோல்பெர்க்கும் சேர்ந்து தான் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஆனால் ஜான் சீனா மட்டும் தான் ஹைலைட்டாக வந்து காட்டுறாங்க. அண்ட் கோல்பெர்க் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் சொல்லிடுவாங்க. அண்ட் ராமஸ்டேடியோ மேட்சுக்குள்ளே தான் இருக்காரு. அண்ட் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவரோட ரிட்டைர்மெண்ட்டை இன்னும் வரைக்குமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க WWE. ஆனால் அவர் சொல்லிட்டாரு 2025 ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறதா. இன்னும் WWE ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 மிக்கி ஃபோலி பற்றி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் 2025 வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிக் ஃப்ளேர் மாதிரி ராயல் ரம்பரில் என்ட்ரி ஆவார்னு நினைக்காதீங்க. அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அவர் ஒரு வீடியோ மேக் பண்ணதில் அவர் வெயிட் குறைச்சிருக்காரு. திருப்பி அகைன் வந்து வெயிட் ஏற்ற போகிறாராம். அவர் வந்து சொல்லிட்டாரு ராயல் ரம்பரில் வர போகிறேன்ட்டு. பட் அப்பியரன்ஸ் ஆக போகிறேன். அவர் வந்து இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு, நான் வந்து ராயல் நம்பருக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் வந்து அப்பியர் பண்ணி ஒரு சில செக்மெண்ட் வந்து பண்ண போகிறாரு. எப்படி ராவோட டெபியூட் ஷோல அல்கோஜன் வந்தாரோ அதே மாதிரி சேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டி கிரேஸ் பற்றி. இப்போதைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWE TNA ரெஸ்லரில் இப்போதைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. NXTல இருந்திருக்காங்க. WWE TNAவும் இப்போதைக்கு கம்பைனாக இருக்கிறனால, அதாவது என்ன மல்டி இயர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. NXTல சூப்பர் ஸ்டார்லாம் போய் சண்டை போடுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட்டாக இன்னைக்கு வந்து TNA ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வரமாட்டாங்களாம். இதோட அவங்க லாஸ்ட் நைட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போகுது. அதாவது ஒருவேளை ஸ்மாக் டவுன் ஏதாவது ஒரு எரினால வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோஸ்டராக போட சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு WWE டேலண்டான சூப்பர் ஸ்டார்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேபி சான்சஸ் இருக்குது, அது இவங்களும் ஒரு ஆளாக கூட இருக்கலாம். அண்ட் NXT TNA ரெஸ்லில் ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் வரைக்கிறாங்க. அது யாராருன்னு ஒரு 2 பேர் வந்து பார்த்துலாம். அண்ட் நம்பர் 4 இன்னைக்கு TNA ரெஸ்லிங்கில் ஒருத்தர் வந்து ஜோ ஹென்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாம்பியனாக இருக்காரு. அது யாருன்னா டாப் சிங்லர். கிட்டத்தட்ட 3 மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா TNA சாம்பியனாக வந்து இருந்திருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் ஜோ ஹென்ரியை உள்ள விட்டு அண்ட் மொத்தமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணி நடந்த TNA ரெஸ்லிங் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி வாசஸ் டாப் சிங்லரான ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் டாப் சிங்லர் க்ளீனாக பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி இன்னைக்கு வந்து சாம்பியனாக இருக்காரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ராயல் ரம்பரில் இவரும் தான் ஒரு ஃபேவராக இருக்காரு. அவர் வந்து உள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக வருவார். இந்த டைட்டிலோடு வருவார். அண்ட் டாப் சிங்லரும் அதில் இப்போதைக்கு ஃபேவராக இருக்காரு. அண்ட் அவரும் வர அதிக சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோக்ஸலா பெலஸ். இப்போ இவங்களை பற்றி ஒரு சில நிறைய பேர் வந்து அப்டேட் கேட்டிருந்தீங்க. அண்ட் ரோக்ஸலா பெலஸை பற்றி இப்போதைக்கு ஒரு மெயின் ரோஸில் போகிற போது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்மாக் டவுன் பிராண்டில் தான் போட போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு பிரேலி கூட செக்மெண்ட் வச்சு உள்ளே எழுதிட்டாங்க. ஒருவேளை ராயல் ரம்பர் 2025 இவங்க வர போகிறாங்க. கண்டிப்பாக வர போகிறாங்க, சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேலி வந்து தள்ளி விடலாம். அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேலிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகலாம். அதனால இவங்க ரெண்டுத்துக்கான ஸ்டோர் லைன் இன்னும் ஆரம்பிச்சு பில்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு மேட்ச் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ரூமர்ஸ் போகுது. இதுக்கு சான்ஸ் இருக்குது. ரோக்ஸா பிளஸ் பிரேலிக்கும் அண்ட் ராயல் நம்பர்லேருந்து பக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ண சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண மனசில் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.